தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், 12ஆம் இடம் வந்து பலம் பெற்றும் 12ஆம் அதிபதி பலம் குறைந்தும் இருப்பது நல்லது. அது ஏன் அப்படிங்கிற சில ஜோதிட விளக்கங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 12ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்று இருந்ததுனால் அவர் வந்து அதிகமாக அந்த இடத்துல செலவு இருக்கும், விரயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அவர் பிறந்ததுலேருந்து அவர் வீட்டில் அதிக விரயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே 12ஆம் அதிபதி வலுப்பெற்று இருந்தால் அவங்க செலவு பண்ணுறாங்களோ இல்லையோ, இவர் செலவு பண்ணுறதுக்கு விரும்புவார். அவங்க வீட்டில் பொருளாதார மேன்மை இருந்தாலும், நல்ல வசதி வாய்ப்பாக இருந்தாலும், இவர் அதிக செலவாளியாக இருப்பார். 12ஆம் இடம் வலுப்பெற்றிருந்தால் அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் இருக்கக்கூடிய வீடு இல்லை, அவர் பிறப்பிலிருந்து அவருடைய வாழ்வியல் முறைங்கிறது வந்து அதிக விரயம் கொண்டதாக இருக்கும், பொருளாதார விரயத்தை தரக்கூடியதாக இருக்கும். இதே 12ஆம் அதிபதி வலுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் இவரே வந்து பிரியப்பட்டு அதிகமாக செலவு பண்ணுவார், பொருளாதார விரயத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நேர் எதிர்மாறாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடம் வந்து பலம் பெற்று இருக்குது அப்படின்னு வச்சுப்போம், 12ஆம் அதிபதி பலம் குறைந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். 12ஆம் இடம் பலம் பெற்று இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க குடும்பத்தில் அல்லது இவங்களுடைய வாழ்வியல் இடத்துல அதிக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், செலவு அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்கும், வறுமை அப்படிங்கிற மாதிரி. இதே அதிபதி பலம் குறைந்திருந்தார்னா இவர் அதிகமாக செலவு பண்ணுறதை விரும்ப மாட்டார். அப்போ என்னென்னா இவருடைய வருமானம் மற்றும் பெருகி இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த விஷயங்கள்லாம் வச்சு வருமானம் பெருகுது அப்படின்னு சொன்னால் இந்த 12ஆம் அதிபதி பலம் குறையிறதுனால இவர் செலவு பண்ணுறதை விரும்ப மாட்டார் இல்லையா. அப்போ செலவு பண்ணுறதை விரும்பலைன்னா செல்வம் தானாகவே சேரும். இப்படி இன்னொரு வீட்டோட இன்னொரு வீடு அப்படிங்கிறது தொடர்பு படுது. இதே போல் தான் ஒவ்வொரு கிரகங்களும், நவ கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அது சேர்க்கையோ அல்லது தொடர்பு பெறாமல் இருந்தாலும் இந்த விஷயங்கள் மூலமாக ஒருவருடைய வாழ்க்கையில் சில வித மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அது சில விஷயங்களை நுணுக்கமாக ஜோதிடத்தில் ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாக புரியும். இந்த சில ஒரு ஜோதிட குறிப்பு உங்களுக்கு ஒரு உபயோகமானதாக அல்லது ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.